நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். நம்ம இப்போ இந்த பதிவில் காட்டழகிய சிங்கரை பற்றி பார்க்க போகிறோம். காடு அந்த இடம் ஃபுல்லாகவே காடாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதில் கொஞ்சம் இடத்துல விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோவிலுக்காக நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த சைட்லேருந்து நடந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு வழியாக வரும்போது வனவிலங்குகள்லாம் வந்து அதிகமாக தொந்தரவு பண்ணிச்சான். அதில் வந்து யானைகள் வந்து அதிகமாக தொந்தரவாக இருந்துதான். அதனால் ஒரு ஜிஎஸ் சுவாமி என்ன பண்ணார், அந்த கோயிலை கட்டி வச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் யானையோட தொந்தரவு இல்லாமல் பக்தர்கள் ஈஸியாக ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்க வர்றதுக்கு ஈஸியான ஒரு வழியாக அது இருந்திருக்கு. அதோடு இல்லாமல் நார்மலாக சிங்கர் வந்து அப்படியே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பார். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாக இருப்பார் சிங்கர். ஆனால் இந்த காட்டழகிய சிங்கரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பார். அதனால அவருக்கு பேர் வந்து அழகிய சிங்கர்னு பேர். இந்த அழகிய சிங்கர் பார்த்திங்கன்னா டெய்லி நான்லாம் 35 வருஷமாக வரேன், நான் 20 வருஷமாக வரேன், நான் 15 வருஷமாக டெய்லி வரையமாங்க. சில பேர் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம். அவர்கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார். அப்படியே என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம சிங்க பெருமாளை வந்து சேவிச்சோம்னா. இந்த காட்டழகிய சிங்கரை வந்து டெய்லி சேவிக்கிறவங்க தான் அதிகப்படியான மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் எப்படி முன்னேறுவேன், என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி இருந்தேன். இவர்கிட்ட வந்து என் பிள்ளைகள்லாம் உன் பிள்ளை நீ தான் பார்த்துக்கணும், என் குடும்பமே நீ தான் பார்த்துக்கணும்னு ஒப்படைச்சிட்டேன். அவ்வளோதான், நான் பாட்டுக்கு டெய்லி வந்து சிங்கரை சேவிச்சுட்டு போவேன், அவ்வளோதான். ஆனால் என் பிள்ளைங்களாம் நல்லா படித்து நல்ல வேலையில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அங்கே இருக்கவங்க, அங்கே டெய்லி கோயிலுக்கு வரவங்களோட ஸ்டோரியை கேட்டிங்கன்னா அதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம சிங்கர்கிட்ட அடைக்கலம் அடைஞ்சிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து மணப்பாக்கத்து நம்பியார்னு ஒருத்தர் வந்து தங்கியிருந்தாராம். பெருமாள் அவர் கனவுல வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருக்க சொல்லியிருக்காரு, அதனால் தங்கியிருந்திருக்காரு. அப்போ இந்த இடத்துக்கு பிள்ளை லோகாச்சாரியார் வந்திருக்காரு. அவர் வந்து ஸ்ரீவசன பூசணங்கிற பிரபந்தத்தை இந்த இடத்துல வச்சு ஏற்றினதா அங்கே கல்வெட்டில் இருக்குது. அது ஒரு விசேஷம் அந்த கோயிலுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி முதல்ல கருடாழ்வாரை குனிஞ்சு சேவிக்கணும். ஏன் கருடாழ்வாரை குனிஞ்சு சேவிக்கணும்னா, நின்று சேவிச்சிங்கன்னா நார்மலாக இருப்பார் கருடாழ்வார். குனிஞ்சு சேவிச்சிங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும், அவரோட முகம் அப்படியே சிரிச்ச முகமாக இருக்கும். ஆனால் நின்று சேவிச்சிங்கன்னா அது சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும். அவரை குனிஞ்சு சேவிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகாக இருப்பார் கருடாழ்வார். மற்ற இடங்கள்ல எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே பயங்கர பிரம்மாண்டமாக இருப்பார். ஆனால் இந்த கருடாழ்வாரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்ச முகத்தோட அழகாக க்யூட்டாக இருப்பார். அப்படி குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஃப்ரெண்டையோ யாரையோ ரெகுலராக நம்ம மீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்தோன்னா ஹாய் அப்படின்னு சிரிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி அவர் டெய்லி கோயிலுக்குள்ளே போனோன்னே நம்மளை பார்த்து ஹாய் அப்படின்ற மாதிரி சிரிப்பார். அவரை பார்த்தோன்னா நாங்களாம் சிரிச்சுக்கிட்டே தான் போவேன் நான்லாம் அவர்கிட்ட. அப்படி இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் குனிஞ்சு சாளர வழியாக வெளியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் குனிஞ்சு சாளர வழியாக வெளியில் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவர் குனிஞ்சு பார்த்தா தான் அவருடைய ஸ்மைலிங் ஃபேஸை வந்து நம்ம தரிசிக்க முடியும். இதுவும் ஒரு விசேஷம் இந்த கோயிலில். அதாவது ஒரு சிலையை நின்று பார்க்கும்போது ஒரு தோற்றமும், குனிஞ்சு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகான தோற்றமும் அது அவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அது எவ்வளோ ஒரு விசேஷம், அந்த சிலை செஞ்சவருடைய விசேஷம் அது. அது வந்து தானியாக சிலை செய்கிறவர் நினச்சோன்னே இது மாதிரி செஞ்சிட முடியாது. அந்த இடத்துல கருடாழ்வார் வந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படியே பெருமாளை அழகிய சிங்கரை பார்த்தோன்னே கருடாழ்வாருக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அப்படி ஒரு அழகு, புன்னகை அரசர் அவர், புன்னகை மன்னன் தான் அவர். எங்கள் வினதா புத்திரா புன்னகை மன்னா புன்னகை அரசா அப்படின்னு தான் தோணும் அவரை பார்த்தோன்னையுமே. அப்படி புன்னகையோடு இருக்கிறவர் வந்து இந்த ஊர் கருடாழ்வார். அவர் வந்து சிங்கர் அழகாக இருக்கார் பார்த்தீங்களா, அது பார்த்தோன்னா அவருக்கே ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டே சிரிச்ச முகத்தோடையே அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பார் அவர். அதனால் நம்ம போனோன்னா இந்த கருடாழ்வார் சிரிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியாது. அப்படி குனிஞ்சு சேவிச்சிங்கன்னா அழகாக கருடாழ்வார் சிரிச்ச முகத்தோடு நம்மளுக்கு காட்சி தருவார். இதை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவரில் எல்லாம் ஆர்ட் இருக்கும். அதில் எல்லாமே எல்லாம் யோக நரசிம்மர், எல்லாமே லக்ஷ்மி நரசிம்மர், எல்லாமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்புறம் நேராக போய் நம்ம அழகிய சிங்கரை சேவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சேவிச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். வெளியே வரத்துக்கு மனசே வராது. அப்படி ஒரு அழகாக க்யூட்டாக தாயார் இருப்பாங்க. அப்படியே அடுக்கடுக்காக அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும். அழகாக ஒரு கலராக சேலை கட்டியிருப்பாங்க. அதுவே ஒரு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வச்சுக்கோங்களேன், அதுலேயே பார்த்திங்கன்னா உள்ளே போனோன்னே குட்டியாக ஒரு சிங்கர் இருப்பார் சிலை. அதுதான் அந்த காலத்தில் இருந்ததான் ஃபஸ்ட்டு இது பண்ணதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்சவர் இருப்பார், அப்புறம் பெரிய மூலவர். எல்லாரையும் சேவிச்சுட்டு வெளியில் வந்து நின்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மூலையில் நின்று பார்த்தீங்கன்னாலும் அவர் உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ ஹைட்டாக இருப்பார், மேலேருந்து நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் அவர் நம்மளை பார்ப்பார். அப்படி ஒரு அழகிய சிங்கர் இவரை சேவிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில் அப்படியே ஒரு பிரதட்சணை வரும்போது பார்த்திங்கன்னா தூண்கள்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஆர்ட் இருக்கும். அதில் ஒரு தூண் ரொம்ப விசேஷமான தூண் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் இருப்பார், அவர் பக்கத்துலேயே ஒரு தூண் இருக்கும். அந்த தூணில் வந்து
அந்த காலத்தில் பெண்கள் வந்து யாருமே வீட்டில் இல்லை, திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சுன்னா எப்படி பிரசவம் ஆகும் குழந்த, அவங்க எப்படி பிரசவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் இருக்கும். இப்படி தான் பிரசவிச்சிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி நிறைய குழந்தைங்க பெற்றுக்குவாங்களா அந்த காலத்தில். அப்போ சொல்லுவாங்க எப்படி தான் இவங்கெல்லாம் குழந்தை பெற்றாங்களோன்பாங்க. அவங்க எப்படி நின்று குழந்தை பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு சிலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப 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 விசேஷமானது பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் ஒரு நாள் நம்ம பெரிய கோயிலேருந்து நம்பெருமாள் புறப்பாடாகி இங்கே இருக்க மண்டபத்தில் நாள் பூரா இருப்பார். அப்போ நம்ம அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பெருமாள் வந்து பக்கத்தில் நின்னே சேவிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் விஜயதசமி அன்னைக்கு. அதுக்கப்புறம் சாயங்காலத்தில் குதிரை வாகனத்தில் நேராக பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கும். அந்த வன்னி மரம் தான் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம். அந்த மரத்தை நோக்கி அம்பு விடும் உற்சவம் நடக்கும். இந்த விழா வந்து விஜயதசமி அன்னைக்கு சிறப்பாக நடக்கும். இந்த உற்சவம் இல்லாமல் நார்மல் நாட்களில் எல்லாமே எல்லா சுவாதி நட்சத்திரமும் அபிஷேகம் நடக்கும், விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாரும் என்ன வேண்டிக்குவாங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், பிஸ்னஸ் நல்லா வரணும் அப்படின்றவங்க ரெகுலராக இந்த கோயிலுக்கு வருவாங்க. பானக்கம் நைவேத்தியம் பண்ணி எல்லா பிரசாதத்தை விநியோகம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்கலாம் வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆனோன்னே அது மாதிரி எல்லாருக்கும் பானக்கம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பானக்கம் வந்து விநியோகம் பண்ணுவாங்க. அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப 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 விசேஷமான கோயில். நம்ம பெருமாள் கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை வச்சோன்னா, நியாயமான பிரார்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார். அடுத்த பதிவில் நம்ம ஆற்றலைய சிங்கரை பற்றி சேவிக்க போகிறோம். ஓம் நமோ நாராயணா. ரங்கநாதா ரங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.